மாநிலம் கோதாவரியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகள், வைரம் ஆகியவற்றை பிறந்தநாள் பரிசாக கொடுத்து மாமியாரின் 50வது பிறந்த நாளை ஆசை மருமகள் அட்டகாசமாக கொண்டாடி அனைவரின் வாயை பிளக்கச் செய்துள்ளார். அப்படி என்னதான் பரிசளித்தார்? ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராஜோலு நகர தலைவர் காசு ஸ்ரீனிவாஸ். இவருக்கு பவானி என்ற மனைவியும் சுகேஷ் என்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் சுகேஷுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ ரங்கநாயகி என்ற இளம்பெண்ணுடன் திருமணம் அரங்கேறியது. திருமணத்தை தொடர்ந்து அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர். தன்னுடைய மாமனார் மாமியார் சிறப்பான முறையில் தன்னை கவனித்துக் கொள்வதாக உறவினர்களை பார்க்கும் போதெல்லாம் கூறி வந்திருக்கிறார் மருமகள் ஸ்ரீரங்கநாயகி. இந்த நிலையில் தன்னுடைய மாமியாரின் 50வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட முடிவு செய்த மருமகள் தானே முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருக்கிறார். பின்னர் ராஜோலி நகரில் உள்ள மண்டபத்தில் மாமியார் பவானியின் 50வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக மண்டபத்திற்கு வந்த மாமியார் பவானிக்கு வேறு எந்த மாமியாருக்கும் கிடைக்காத வகையிலான சிறப்பான வரவேற்பை மருமகள் ஸ்ரீ ரங்கநாயகி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள், கண்ணாடி வளையல்கள் ஆகியவற்றை முதலில் மாமியாருக்கு பரிசாக வழங்கிய ஸ்ரீ ரங்கநாயகி தொடர்ந்து தலா 100 கிராம் எடையிலான 2 தங்க பிஸ்கட்டுகள், 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நெக்லஸ், 50,50,50 ரூபாய் ஆகியவற்றுடன் கூடிய சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை அள்ளி தந்திருக்கிறார் மருமகள் ஸ்ரீ ரங்கநாயகி. மருமகளின் பரிசு பொருட்களை கண்டு வாயடைத்து போன மாமியார் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார் என்றுதான் கூற வேண்டும். பின்னர் அங்கு கூடியிருந்த உறவினர்கள் பவானிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட மாமியார் மருமகளா என பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வந்த உறவினர்கள் பெருமையடைந்தனர். மாமியார் மருமகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பலரும் பேசிக்கொண்ட நிலையில் மாமியார் மருமகள் இப்படியும் இருப்பார்களா என்று பலர் ஆச்சரியப்படும் வகையில் இருந்தது ஸ்ரீ ரங்கநாயகி மற்றும் பவானி மாமியார் மருமகள் உறவு.